வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது டெக்னோ போவா 6 நியூ. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கலாம், ஆஃப்லைன் கடைகள்லையும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் வாங்கலாம். இதோட விமர்சனம் அன்பாக்சிங் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இது வந்து 2 வேரியண்ட்டை கொண்டு வராங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 12,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வந்து 13,000 ரூபா. நான் சொல்லக்கூடிய விலைகள் வந்து 1,000 rupees இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் சேர்த்து. ஸோ கெட் 27 OTTs worth 6,271 போட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கும், பார்க்கலாம். 16GBன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 8GB ரேம் ப்ளஸ் 8GB விர்ச்சுவல் ரேம். ஸோ இதில் வந்து 3 கலர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒயிட், பிளாக் மற்றும் ஒரு ப்ளூ கலரில். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியண்ட், ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூல் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேரியண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓடிடி ஆஃபர் டீட்டெயில்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா OTTplay.comங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு குவார்ட்டர்லி பேக் கிடைக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 OTT ஆப்ஸுக்கு. ஸோ ஒரு 3 monthsக்கான OTT ஆஃபர் வந்து தராங்க. 12 months வேரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது, 18 watts சார்ஜர் மற்றும் டைப்-C கேபிள் பின்னும் பாக்ஸில் இருக்குது. இப்போ வந்து இந்த டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போவா 6 நியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஒரு டிவைஸாக தான் இருக்குது. 7.8 mm திக்னஸ், 192.3 வருது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது, சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க, மேலே ஒன்று மற்றும் கீழே. டைப்-C கேபிள், ஆடியோ ஜாக்கும் இதில் இருக்குது, மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஸோ இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, பட் இருக்குது. ஸ்னாப் சாட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, விஷா பிளேயர்னு ஒரு மீடியா பிளேயர் தந்திருக்காங்க, பாம் ஸ்டோர் இருக்குது, ஆஹா கேம்ஸ் இருக்குது. சிலதை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 17GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. இது மொத்தம் இந்த 256GBலேருந்து. FM ரேடியோ உண்டு. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து 1440 பிக்சலில் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேக்ஸிமம். 6.67 inch டிஸ்பிளே, இது LCD டிஸ்பிளே. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இப்போ வந்து ஒரு 10,000க்கு மேலே ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபுல் HD+ஆக இருக்கும்னு நான் வந்து நினைப்பேன். பட் இதில் வந்து HD+ ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 240 Hz டச் சாம்பிளிங் தந்திருக்காங்க, 480 nits பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்பிளே வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் HD+ ரெசல்யூஷன் கொஞ்சம் ஒரு டேம்னராக எனக்கு தென்படுது. இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 பவர் ஆகுது. 5G சிப்செட். இது 6nm ப்ராசஸரில் பண்ணிய ஒரு சிப்செட். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2க்கு வந்து கம்பேரபிளாக இருக்கும். Android ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,60,000 கிட்ட வருது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 6GB ரேம், 8GB ரேம் வேரியன்ட் மற்றும் 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. LPDDR4X ரேம் மற்றும் UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து தராங்க. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு தான் வச்சுங்க. ஸோ வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது உகந்ததில்லை. பட் விளையாடலாம், கேம்ஸ்லாம் கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடலாம், லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஹை எண்ட் கேம்ஸும் விளையாடலாம். பட் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான், அதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ கேமிங்க்கு உகந்த ஒரு சிப்செட்னு இது வந்து சொல்ல முடியாது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூலில் 108 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 2K வீடியோ மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸ்லோமோ இருக்குது, வீலாக் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, டூவல் வீடியோ ஆப்ஷன் இருக்குது, ப்ரோ மோடு இருக்குது, டாக்குமெண்ட் ஸ்கேனரும் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா வந்து ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, பட் டீசெண்டான அவுட்புட் இருக்குது. கலர் ரிப்ரடக்ஷன் ஓகே. இந்த பேக்ரவுண்ட் சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி எனக்கு தென்படுது. கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட iOSல வருது. ஃப்ளோட்டிங் விண்டோஸ், ஸ்மார்ட் பேனல், ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ், ஆப் ட்வின், கிட்ஸ் மோட், கேம்ஸ் மோட்,
பீக் மோட் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் கிடைக்குது. ஒரு 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் மெயின் அப்டேட் வந்து எந்த அளவுக்குன்னு தெரியாது, அவங்க அதை கமிட் பண்ணல. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஸோ வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இதான் வந்து டெக்னோ போவோ 6 நியோ. ஒரு 12,000 rupeesக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. பார்க்க நல்லாயிருக்கு, டீசெண்டான ஒரு டிசைன், ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ வந்து நான் எதிர்பார்த்தேன், பட் HD+ தான் இருக்குது. அப்புறம் கேமரா டீசெண்டான ஒரு கேமரா, ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட். ஸோ வந்து ஒரு கேமிங் உகந்த ஒரு ஃபோன்லாம் கிடையாது, பட் கேஷுவல் கேம்ஸ் மற்றும் ஒரு நார்மல் யூஸுக்கு வந்து உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த 12,000 13,000க்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்தில் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ லட்சுமணன் தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.